இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எலக்ஷன் சேனல். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக பட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? மாப்ள என்னடா மாப்ள புக் பண்ணிட்டியா இல்லையா? தக்கல்ல டிக்கெட் புக் பண்ண முடியல மாப்ள. உனக்கு தெரியலன்னு சொல்லு. இல்ல உனக்கு வரலன்னு சொல்லு. வரலை தெரியலை அப்படி வார்த்தையே வாயில வராது. நீ புக் பண்ணுவே. நான் பண்றேன். அதான் அறிவு வேணும்டா. படிச்சிருக்க. வரலையா? வரல மாப்ள. முடிஞ்சிருச்சு போல மாப்ள. 15 நிமிஷம் தான்டா கேப். அதுக்குள்ள போட்டு தொலைஞ்சிருவாங்கடா. உங்களுக்கு ஊருக்கு போக முடியாது மாப்ள. இப்ப தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணு. மாப்ள எப்படி? நான் அப்படியே தலையில போறேன். காலப்படி. தலையிலவா? தலையில போட்டு பாரு. வருதா? வரல. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா. தலையில தண்ணி குடிச்சு பாப்போம். தலையில தண்ணி குடிச்சு பாப்போமா? இருடா, நான் தலையில நிக்கிறேன். தண்ணி வாய் வெளியே ஊத்து. அப்புறம் என்ன ட்ரை பண்ணி பாப்போம். ஊத்து. வருதா? ஐயோ, தலையில இன்னும் தண்ணி குடிச்சாலும் வர மாட்டேங்குதுடா. இப்போ என்ன பண்றது தெரியலையே. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னது? அவன்கிட்ட கேப்போமா? வேணாம் மாப்ள. ரொம்ப சீனா போடா மாப்ள. வேற வழி இல்லப்பா. அவன் கால்ல விழுந்தா அவனுக்கு வா போமா. மாப்ள என்ன ஏரியா, என்ன ஊரு? திருச்சி என்ன டிக்கெட்? இது S2 ஆ S2 S2 வா? S2 தான் வேணுமா? ஆமாடா, டைம் ஆயிடுச்சு, புக் பண்ணி குடுறா சீக்கிரம். அமைதி அமைதி அமைதி. ஏன் சண்டை போடுறீங்க? டேய், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் அவன் இங்க தான்டா பழக்கம். எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட் தள்ளுங்கடா முதல்ல. மச்சே மச்சே. யார் போடா போடா. லைன்ல நில்லுங்க எல்லாம். அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட் தான் நில்லுங்க. ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டியா? போடா கிளம்பு. போ போ போ. வா. உனக்கு என்ன ராஜபாளையமா? எடுத்துட்டு போடா போடா. பாத்தியா? வேணாம் சொன்னேன். இந்த பாத்தியா? இவ்வளவு சீ. இல்லடா, பஸ் இது டிக்கெட் இல்ல போ. டிக்கெட் போட்டு குடுறா. டிக்கெட் போட வந்துட்டா அப்புறம் கேக்கறல என்ன உங்களுக்கு என்ன இது? யார் வேறதா போடுவாங்க டிக்கெட்? இல்ல வேணாம். இந்த மொத்த இதுக்கு ரூமுக்கு நீ பேச டைம் டிக்கெட் போயிர போதும் மாப்ள. உங்களுக்கு ஊருக்கு போணும். ஒரு கோடி பேர் ட்ரை பண்ணாலும் நாங்க மாதிரி எங்க மேல போட்டா தான் வரும். அது எப்படிடா அது? தக்கல் டிக்கெட் எப்படி ஒன்னால மட்டும் புக் பண்ண முடியுமா? என்ன கண்ணை திறந்துட்டு போட கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு அது போட்டுரு. 200 அப்படியே போட்டுட்டான்டா. புக்கிங். நாங்களும் வெப்சைட் எப்போ ஓபன் ஆகும் உட்கார்ந்து புக்கிங்ல இருந்தே ட்ரை பண்ணோம்டா. ஒரு டிக்கெட் கூட புக் பண்ண முடியலடா. கிடைக்காது. எப்படா தக்கல்ல புக் பண்றீங்க? மூஞ்சி வேணும் அதுக்கெல்லாம். எனக்கு வந்து இந்த இவங்க ஏதோ சாஃப்ட்வேர்ல ஏதோ ஹேக் பண்றாங்கன்னு தோணுது. இந்த மாதிரி ஊர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிக்கெட் எப்ப போடுவாங்க, எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, எரர் வந்தா என்ன செய்யணும், எப்ப என்ன ஃபீட் பண்ணணும், எல்லா மேட்டரும் இப்படி ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. அப்படி போட்டவே கட கட கடன்னு கை வேலை செய்ய முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. மாப்ள 15 பேர் வந்துருக்காயடா. 15 பேரா? ஆமா. வாங்க லேல நில்லுங்க வாங்க. இன்னும் யாரதான் முடிக்கிட்டு இருக்கு பொங்கலுக்கு எனக்கு. போங்க. அப்புறம் அடுத்த டிக்கெட் கட்டத்துல கிளம்புங்க மாதிரி. யாரு எத்தனை டிக்கெட்? இப்படி இருக்குமா? இருக்கிறது அவங்கதான் தெரியல அந்த மாதிரிலாம். மாப்ள பாத்து போயிட்டு வரேன். ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ். ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஏன் நீ பஸ் புக் பண்ணி வர வேண்டியதானே என் கூடயே? இல்ல மாப்ள, நான் ட்ரெயின்ல புக் பண்ணிட்டேன். நான் ட்ரெயின்ல வந்துறேன். ட்ரெயின்ல போறியா? இல்ல நீ போய்டு. எப்பற டிக்கெட் கிடைக்க கஷ்டமா இருந்திருக்கு ட்ரெயின்ல. இல்ல நின்னு கூட ஒரு பாத்ரூம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வரேன், படிக்கட்ல உட்கார்ந்துட்டு வரேன். எப்படியா உட்கார்ந்துட்டு போறேன் ட்ரெயின்ல போறேன். என்னடா பஸ்ல படுத்துட்டு ஜாலியா போலாம் வர மாட்டேங்கிறீங்க. என்ன மேட்டர்? என்னன்னு சொல்லு. இல்ல மாப்ள, நீ பஸ்ல போற இந்த நேரத்துல வேணா, நீ போய்ட்டு வா. பரவாயில்லை, இருக்கட்டும், போய்ட்டு வா. என்னன்னு சொல்றாங்க. அப்புறம் என்னடா வந்து பஸ் ஏற போகும்போது பஸ் ஏற நீ போ. போ, நான் வீடியோ அனுப்பிச்சுறேன். சரி போ, அனுப்புறா. வீடியோ அனுப்பிச்சுறேன். பஸ் எடுக்கறா. வேம்பா. என்ன வீடியோ அனுப்பிருக்கீங்க? முக்கிய செய்திகள். சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை சென்ற பேருந்து பட்டுக்கோட்டை அருகே பள்ளத்தில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநரின் அஜாக்கிரதையே இந்த விபத்துக்கு வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எதுக்கு அனுப்புறான்? பஸ் டிராவல் பண்ணும்போது பார்க்க கூடாதுங்க. இன்னொன்னு அனுப்பியிருக்கானே. ஓ மை காட். இங்க பாருங்க, நான் போயிட்டே இருக்கேன். அந்த பஸ் ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. லைவ் ஆக்ஷன்லாம் காட்டுறாங்க. ஐயோ, நீ பஸ் விளங்கும்டா. அப்புறம் என்னன்னு தெரியல. பயம் வரும். ஹலோ மாப்ள, எங்க மாப்ள சேஃபா போயிட்டு இருக்கியா? சேஃபா போய் வாயை கிழிச்சிரடா. அவனை பாத்தா தேவையில்லாம நீ இந்த வீடியோலாம் அனுப்பிக்கிட்டு இருக்க. நீ வந்து கேட்டனா நீ உனக்குலாம் வச்சிரா. நீ தேவையில்லாம மேட்ட அனுப்பிக்கிட்டு இருக்க. நீ அனுப்புங்க பதிலுக்கு ட்ரெயின் வீடியோ. சரி, வேற வீடியோ அனுப்பிரு. வீடியோ கையை வெட்டிட மதுக்க. மரியாதை உனக்கு வச்சிரா போடா. கால் பண்ணு மாப்ள. ஐயோ இந்த நாய்கள ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி விடணும். முதல்ல அதெல்லாம் பார்த்துட்டு போகாம என்கிட்ட அனுப்பி விட்டு வந்துக்குதுங்களே. போங்குவோம். தூக்கமாக வர மாட்டேன். கனவுலையும் பஸ் வேகமாக ஓடுற மாதிரி வருது. ஐயோ, ஏதாவது ரீல்ஸ் பார்த்தா கொஞ்சம் மைண்ட் மாறும். அப்படியே போகலாம் நினைச்சியா? போறதுடா, விட்டுருவியா?
மோட்டிவேஷன் சாங் மாதிரி எல்லாமே வருது. பாலுக்காக வேணா சாமி. தம்பி எங்க இறங்குற? இல்ல நான் வந்து இந்த ஊர்ல இறங்க. அங்கெல்லாம் இறங்காதப்பா, விழுப்புரத்துல இறங்கு. என் பையன் கிட்ட நான் உங்களை வீட்டுல இறக்கி விட்டுறேன். மொட்டை மட்டும் குறுக்க புறாம இருந்தாங்கன்னா 5 கரெக்ட் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு. மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வருது, நமக்கு பார்க்க கூடாதுங்க அதெல்லாம். பிரேக் அடிச்சிருக்காங்களா? பிரேக் ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாங்களே. டிரைவர் தூங்கிட்டானா? முடிச்சிருக்காரான், பார்த்துட்டு வருவோம். இருக்கிற ஆட்டம் ஆடுறாத. தம்பி வாங்கினா நல்லா தூங்கிட்டீங்களான்னு முடிச்சிருக்கேன். தூங்கிட்டியாவா? என்ன நக்கலா இருக்கா? இல்ல சும்மா நான் ஒரு இதுக்காக கேட்டேன், ஜாலியா கேட்டேன். தூங்குனா மொத்த பேரும் தூங்க வேண்டியதான். ஆமாண்ணே, பார்த்து போனேன். மதுரைக்கு அந்த பக்கம் போனேன். ஆமாண்ணே, நமக்கு திருநெல்வேலி பக்கத்து. ரொம்ப க்ளோஸ்ல போற மாதிரி இருக்கீங்களா? கொஞ்சம் பயமா? க்ளோஸ்ல போலப்பா, நைட் உனக்கு பக்கத்துல பாக்குறேன். நைட் தான் டிரைவர் சீட் வந்ததுல இல்ல, நானு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. வாட்டர்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் போக முடியும். சரி ஓகே போங்க 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 போங்க. உட்காரு, பிஸ்கட் சாப்பிடுறியா? உட்காரு. நீ வண்டி ஓட்டுங்க, பயம் இல்ல உட்காரு. உள்ள போறாங்க. வேணாம், எதுக்கு ரெடியா ரெடி? லோக்கல் பிரைவேட் பஸ்ல ஏறி பார்த்தா பயங்கரமா இருக்கும். அது ஒன்பாத்துமா? சரி ரைட். ரொம்ப பயப்படாத தம்பி. பகல்ல தான் ரோடு பப்ளிக்கு, நைட் ஆயிருச்சுன்னா பஸ் லாரி தான் ரோட்ட ரூல் பண்ணுவான். இது எங்க ஏரியா, உள்ள வராத, ஓடி போயிரு. உள்ள போயிரு. அம்மா என்னங்க பொங்கலுக்கு பெரிய டிராஃபிக்கா இருக்குங்க. வந்து எல்லாரும் கிளம்பி ஊருக்கு போவாங்க. ஆமா, லாங் ஹாலிடே 2 நாள் லீவ் போட்டா 9 நாள் லீவுன்னு எல்லாம் 2 நாள் லீவ் போட்டு தான் வருவாங்க. தயவு செஞ்சு காலைல சீக்கிரமா கிளம்பணும்னா போய் வீட்டுக்கு போய் சேரணும். வெள்ளனா கிளம்பணும்ன்றீங்க. காலையில ஒரு 4 மணி. வெள்ளனா 4 மணிக்கு கிளம்பணும். 4 மணிக்கு கிளம்பணும்னா என்ன பண்ணணும்? 3 மணிக்கே ரெடியா இருக்கேன் நானு. ரெடியா இருந்துறியா? 3 மணிக்கு ரெடியா இருக்கேன் நானு. பையெல்லாம் எடுத்து வச்சிரு. காலைல குளிச்சோமா ட்ரெஸ் மாதிரி கிளம்பணுமா வெளியே போயிடணும். நாங்க எங்க எதுக்கு குளிச்சிட்டு அப்படியே வந்து ஓடிடுவீங்க? என் ட்ரெஸ் என்னமா எடுத்து வைக்க? நான் அப்படியே எடுத்து அலமாரில எடுத்து வைக்க போறேன் பெட்டில. அதையும் நான் எடுத்து வைக்கணுமா? நான் வச்சுக்கிறேம்மா. நீங்க எடுத்து வைங்க. நீ கிளம்புமா. காலையில 4 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சிரு. நீ காலைல எந்திரிக்காம 4 போன்ல அலாரம் வச்சிருக்கேன். எல்லாத்துலயும் வச்சாச்சு. நான் கிளம்பி கரெக்டா இருப்பேன். எல்லா போன்லயும் அலாரம் வச்சாச்சு. ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது டென்ஷன் ஆகும் எனக்கு. வண்டி வழக்கமா எல்லா நாளும் இப்படி எல்லா டைமும் கிளம்பும் போதெல்லாம் அப்படி 6 மணி அப்படின்னா 8 மணி மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. போ நீ போயிருந்தது போயிரு. கிளம்ப மாட்டேங்கிறாங்க. நம்மள மேல குற்றம் சொல்றாங்க. சீக்கிரமா தூங்குங்க, அப்பதான் காலைல சீக்கிரமா எந்திரிக்க முடியும். எல்லாம் நாங்க பண்றோமா? நான் எந்திரிச்சு வண்டி ஓட்டிடுவேன். நீங்க முதல்ல தூங்குங்க. இல்ல எடுத்து வைங்க. எல்லாரும் தூங்காதீங்க. வாங்க இங்க வா. எடுத்து வச்சு எல்லாம் எடுத்து வச்சு காலையில எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து போமா. எடுத்து வைன்னு இருக்கேன். சும்மா காலைல வைக்கிறேன்னு. காலைல பூரா டைம் ஆக்கிடுவாங்க. அப்புறமே நம்ம தூங்காதீங்க எவனுமே. சொன்னேன் டைமுக்கு ஏறினே இருக்க மாட்டாங்க. பேசக்கூடாது. என்னங்க 6 மணிங்க. ஐயோ மணி 6 ஆச்சு. 6 ஆயிடுச்சு. இருங்க 6 ஆயி 10 நிமிஷம் ஆச்சு. 6 இது எழுப்ப வேண்டியதா? நீங்க எந்திரிச்சீங்க. நான் எந்திரிச்சு கிளம்பிட்டேம்மா. கிளம்பிட்டீங்களா? உன்னதான் எழுப்பி எந்திரி என்ன எந்திரிக்கிற மாதிரி பாவலா பண்ண. நான் உள்ள போய் குளிச்சிட்டு வந்து திருப்பி தூங்கிட்டேன். எங்க எவ்வளவு வேலை நேத்து நைட் பூரா அலாரம் வைக்கிறேன். நீ எங்க அலாரம் நேத்து வைக்கிற? நைட் எவ்வளவு நேரம் எடுத்து வச்சேன் தெரியுமா நானு? அலாரம் வச்சேன். நீ எங்க வச்ச? நேத்து நைட் பூரா நான் எடுத்து அலாரம் வச்சேன். இல்ல மாதிரி எங்க மாதிரி ஏன் வச்சிருக்கோம்? ஏமா அப்புறம் அலாரம் வைக்கிறேன் அலாரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்காம படுத்துக்கிட்டு கிடந்தா என்ன மார்தான்? எங்க இப்ப என்னங்க பிரச்சனை? இப்ப 1 மணி நேரம் லேட்டா போறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வீட்டுக்கு போறதுல என்ன அவ்வளவு லேட்டா ஆகுது? அது இல்லம்மா, காலைல சீக்கிரம் போனோம்னா டிராபிக் இருக்காது. செங்கல்பட்டு சீக்கிரம் கடந்து போயிடலாம். இல்லன்னா அதை கிராஸ் பண்றதுக்கே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கேயே ஆகும். வண்டி ஓட்டுறவனுக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும். நீங்க உட்காந்துக்கிட்டு பேசாம டிரைவிங் எனக்கு கத்து கொடுத்துருங்க, நான் ஓட்டுறேன். நீங்க ஏதோ அது ஏதோ ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே அதுல இருந்து தப்பிக்க பாக்குறீங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் டிரைவிங் கத்துக்கிறேன், நான் டிரைவிங் கிளாஸ் போறேன். இனிமே நான் ஊருக்கு போகும்போது நான் கார் ஓட்டிட்டு போறேன். ஏன் லேடிஸால முடியாதா? இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா அது பிரச்சனை ஆகும். காலையில ஊருக்கு போகும்போது தலைவலி வேணாம். ஃப்ரிட்ஜில் மாவு கொஞ்சம் இருக்கு, தோசையை ஊற்றி சாப்பிட்டு போயிருமா? மாவு வீணா போயிருங்க. எத்தனை தோசை வரும்? 3 தோசை வீணா போயிருங்க. 3 தோசை மாவு வீணா இம்புட்டு மாவு இருக்குமா? அது ஒரு குடி ஆகுமா மாவு? தூக்கி எடுத்து சும்மா கிளம்ப வந்துகிட்டே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில டிஃபனை சாப்பிட்டா மல்லாக படுத்து பழந்துட்டு வந்துருங்க. காலைல வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும் போது டிஸ்டர்பா இருக்கு. நீங்க பக்கம் வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்றேன்னு கிளம்பு போவோமா? எடுத்து வச்சாச்சுங்க. எனக்கு ஊருக்கு போறதுக்கு ஆசையே இல்ல. எனக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க கிளம்பலாம். வாங்க. எடுத்து வச்சிட்டியா? எடுத்தாச்சு வாங்க. போ எங்க என்னாச்சு? ஐயோ பாப்பா ஆயி போயிடுச்சுங்க. சரி போ வரீங்களா? வரேன். குடும்பமா பொங்கலுக்கு ஊருக்கு போலான்னு பார்த்தேன். போறதுக்கு டைவர்ஸ் வச்சுறாங்க போல இருக்கு. போன மாதிரி தான் அன்னைக்கு போன மாதிரி டென்ஷன் ஆயிடுது எனக்கு. டென்ஷன். ஆனா வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டலண்ணே. எதுக்குப்பா? ஒண்ணுக்கு போனோம்.
முன் பாத்ரூம் போகணுமா? பொறு நிப்பாட்டுறேன். தேவையில்ல, நீங்க ஓராம கட்டினா நான் போயிடுவேன். தம்பி சைக்கிளா ஓட்டிக்கிறீங்க, டக்குன்னு ஓரம் அடிச்சு பாட்டா. பஸ்ஸுப்பா, பஸ் முழுசா ரோட்டை விட்டு எங்க இறங்கி நிக்க இடம் இருக்கோ அங்கதான் நிப்பாட்டுவேன். புரியுதா? சரிண்ணா சரி. இதான் நிறுத்தினாதான் ரூல். இல்ல பின்னாடி ஒரு அடிச்சு போயிடுவேன். சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, மொத்த பேர் போய் சேர வேண்டியது. நல்லா நம்ம பார்த்து போடுங்க. தெரியாது எனக்கு பஸ். தம்பி என்ன ரொம்ப அர்ஜென்ட்டா இல்ல கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஹோல்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் பா. இல்லண்ணே முடியாதா? முடியாது. ஒரு 1 மணி நேரம் ஹேண்டில் பண்ணின்னு வச்சுக்க, அடுத்த ஹோட்டல்ல நிப்பாட்டிடுவேன். எல்லாரும் இறங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓரமாங்கறா சும்மா படுத்துட்டு நிப்பாட்ட மாட்டேங்கறாங்க. ஒருத்தனுக்கு நிப்பாட்டனேன்னு வச்சுக்க, மொத்த பேர் இறங்கிடுவாங்க. இறங்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குற மாதிரி ஆக்சன் பண்ணிருப்பாங்க. அப்படி இருப்பான், இப்படி படுத்துட்டு பாப்பான், எல்லாம் பாப்பாங்க. டக்கு ஒருத்தனுக்கு இறங்கணும்னு தெரிஞ்சவனே திட்டு 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 திட்டுன்னு எல்லாம் வெளிய வருவாங்க. சரிப்பட்டு வராது போல, நிறுத்திடுறேன். அந்த ட்ரக் நிறுத்துற இடம் வருது, வாப்பா. தம்பி 2 நிமிஷம் தான் டைம், டக்குன்னு வந்துரு. எவன்டா அப்படி நிப்பாட்ட வைப்பான், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வரிசையா. வரமாட்டேங்குது பஸ்லாம் அப்படியே ஐயோங்கிற மாதிரி இருக்கு. கீழே இறங்கணும்னா அப்படியே வரமாட்டேங்குது. என்ன கர்மம் வண்டிட்டு எடுக்கிறீங்க இருங்கண்ணா. ஆனா ஆனா ஜாலியா இருக்கே. வண்டியில வந்துடுறேன் இருக்க ஓரமா. அண்ணா இங்க பாருங்க. அண்ணா 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 என்னண்ணா விளங்குமுடா வண்டியும் எடுக்கிறாங்க. மியூசிக் வேற போடுறாங்க ஆரம்பியே. தம்பி இந்த வரண்ணா, இந்த வர. என்ன வண்டி நிக்குது? கதை மூடுமா, சும்மா என்ன எட்டி பார்த்துருக்கேன். வரமாட்டேங்குது இருக்கேன், சும்மா பாருங்க என்னன்னு. வரமாட்டேங்குது. போராட்டம் பண்ணி இறங்கி ஒண்ணுமே போகாம போறணுமே. வரையா வரேன்னு என்னென்ன மியூசிக் எல்லாம் படம் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு என்ன மனுஷன் இறங்கி போலான்னு பார்த்தோம்னா அப்பதான் வண்டியை மூவ் பண்ற பயம் முடிச்சுறா. வரதே வரமாட்டேங்குது. நின்னு நல்லா கேட்டுக்க. வண்டி நான் நின்றுச்சுன்ற மாதிரி காமிச்சேன்னு வச்சுக்க, பின்னாடி இருக்க மொத்த பேர்ல இறங்கிடுவேன். அதனாலதான் வண்டி ஆன்லயே இருக்குன்ற மாதிரி அப்படி யார இறக்கி வருது படையப்பா பிஜிஎம் போறதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. வேற ஆரணம் மாத்தியா ஏன் போட்டு டார்ச்சர் பண்றேன். வலிக்கும் அங்கேயே போயிட போல இருக்கு எனக்கு. பஸ்ல ஏறினா விட்டுது, கீழே ஏறினா வரமாட்டேங்குது. என்ன வியாதி ஐயோ குதிக்குதே. அதே டோல் பூத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வராம இருக்கா? எந்த ஊரு? எந்த ஊர் பாப்போம்? திருச்சியா மதுரையா? கோயம்புத்தூரா? போவோம். ஏத்தி விடுறப்பா பாப்பா. கோயம்புத்தூர் தானே? இல்லீகல் என்ட்ரி. என்ன ஐடி கிடைங்க? ஐடி கார்டு இல்லாம என்ன ஆளா கூட்டி காலேஜ்ல நான் ஐடி கார்டு போட மாட்டேன். என்ன இங்க வந்து ஐடி கார்டு போட? ஐடி கார்டு போட்டு தான் பஸ்க்குள்ள ஆள் பிடிக்கணும். ஏஜென்ட்னா அப்படிதான். ஏஜென்ட்டா? எந்த ஊருக்கு போற நீங்க? கோயம்புத்தூர் தம்பி நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்புறம் நான் அவர் கூட போறேன். இல்ல நான் ஒரு ஐடி கார்டு போட்டுருக்கேன். ஐடி கார்டு போட்டவங்க கூட தான் நீங்க போகணும். தேவையில்லாம நீங்க பாட்டு போய் அப்புறம் தான் போய் வாங்க பஸ் வாங்க. ஐடி கார்டுலாம் இது லூஸ் பேமெண்ட் பேசிக்கங்க. சூப்பர் பஸ் வாங்க. பஸ் வேற சண்டையா இருக்கும். சரி அவன் புடிச்சிருப்பான், இவன் இவன் பேக்கப் புடிச்சிருப்பான். ஏய் என்ன என்ன நான் தான் ஃபர்ஸ்ட் புடிச்சேன். நீ என்ன அவ்வளவு ஆள பிரச்சனை ஐடி கார்டு நல்லா இருக்கு கூட. ஐடி கார்டு என்ன நீ இப்ப நான் ஐடி கார்டு போட்டு தான் ஆள பிடிப்பாங்க. இப்போ வந்து ஓ இதுக்கு ஐடி கார்டுல வர போட்டு தொழிலாவே மாத்திட்டீங்களா? பண்றோம்ல ப்ரோ. இறங்கி 4 பேரை பாக்குறோம்ல ப்ரோ. என்ன எப்படிங்க நான் ஒருத்தர் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பிரச்சனை வேணாங்கண்ணா. நான் அவரோட லீகலா எப்படிங்க நீ பாத்துவாங்க. லீகல் நான் இல்லீகல்னு சொல்ல வரியா நீங்க? ஆமா இல்லீகலா நீங்க வந்து உள்ள இது பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க ஏன் தம்பி வாப்பா கோயம்புத்தூர். ஏய் போ கை பஸ் போ. யூனிஃபார்ம் மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணனும். என்ன கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்க போங்க. கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க போங்க. நடக்குதுன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதையும் மீறி வந்துட்டு என்ன அப்படி இன்னும் ஏறல பஸ்ல. எந்த ஊர் தான் நீ போகணும்? நீங்க ஏன் உள்ள போ. கோயம்புத்தூர் பஸ் தான் போவோம். போ அப்போ யூஸ் பண்ணுவாங்க. டீ குடிச்சு போமா. ஏய் இங்க வா. நிறுத்து முதல்ல. நீங்க என்ன நிறுத்தியா முதல்ல? அடுத்த 50 கிலோமீட்டர் நிப்பாட்டுவாங்க. ஏன் அதான் பிரேக் பண்ணுங்களுக்கு. போயிரும் 50 போயிருமா? 80 பேர்லங்க. 50 முன்னு போயிடுச்சுமா. போய் நிறுத்திடும் போயிட்டு. ஏண்டா எருமாடி அறிவிட்டவனே முட்டா பேல என்ன சோறு திங்கறியா வேற திங்கறியா? தேவையில்லாத வார்த்தை பேசுங்க. அடிச்சு மண்டண்டெல்லாம் உடைச்சு என்னன்னு சொல்லுங்க. வண்டி லோடு வண்டி ஓட்டிட்டு வந்துக்கிறீங்க. நடுவுல குறுக்க பைக்ல வந்து எதுக்கு நீ மெயின் லைனுக்கு வர பைக்ல? சும்மா ஒரு பக்கம் வரக்கூடாதுங்க. காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகணும். ரைடு போகும்போதெல்லாம் அப்படிலாம் கரெக்டா போனா தானே போக முடியும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போறியா? ஆமா
அது யாரா? என் ஒய்ஃபு. குழந்தை? அது என் குழந்தை. கார்ல போறதே சேஃப் இல்லன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. நீ இதுல வந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பைக்ல போறியே, பைக் சேஃபா? சேஃபானா போட்டுருவோம். நாங்க ரைடர்ஸ்ங்க. நாங்க அப்படிதான் போயிட்டு இருப்போம். இந்த பைக் எப்பறம் தாங்க? It's not about a bike, it's a ride. சப்புடு அரைஞ்சிரே பாத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும். இது என்னடா அது கரும்பு முட்டு அள்ளி போட்டு எடுத்துட்டு போய்க்கிருக்க? சென்னையில கரும்பு ஊருக்கு வாங்கிட்டு போறேன். சென்னையில வாங்கி ஊருக்கு எடுத்துட்டு போறியா? மூணேவி ஊர்ல இருந்தா கரும்பே சென்னைக்கு வருது. சென்னை கரும்பு உள்ள போய் இது பண்ணுவோம்ல. சரிடா, இத கட் பண்ணி கட்டப்பையில போட்டு கட்டியாச்சு எடுத்துட்டு போறீங்க. கரும்போட தோகை வெட்டினா இனிப்பு குறைஞ்சிருக்கு அப்படி நீ கண்டுபிடிச்சிருக்க. நீ எப்படி வேணாலும் வண்டி ஓட்டிட்டு போ. டேய் பாரு, பச்சைப்புல முகத்தை பாறா, எவ்வளவு பாவமா இருக்கு பாறா. அத போய் இப்படி எடுத்துட்டு போற. ஏதோ ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆச்சுனா என்னத்துக்குடா? எனக்கு பயம் இருக்கு. வண்டில எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைக்ல எல்லாம் போகாதீங்கடா. கார் வாங்கி கொடுக்க சொல்லுங்க சார். கார் வாங்கி கொடுங்க. கார் வாங்கி கொடுங்க. சரியான வைஃப். காடிக்கேத்த முடி, வீடிக்கேத்த லேடி. அம்மா அப்படியே ஓட்டுங்க. நல்ல இதுல இருந்து போங்க. ஓகே. எப்படி பெரம்பலூர் மட்டும் தானா இல்ல எப்படி? பெரம்பலூர் போவோம், அப்புறம் பொண்டாட்டி ஊருக்கு போவோம். பொண்டாட்டி ஊர் எது? நாகர்கோயில். நாகர்கோயிலுக்கு போவோம். இந்த வண்டிலயா? இந்த வண்டில போயிட்டு அப்புறம் காணமுண்டல் போய் ஹாஸ்பிடல்ல போய் காணிட்டு கேரளா போயிட்டு அப்படியே திருப்பி வரும்போது வந்து பைக்லயே கேரளா போயிட்டு திருப்பி வந்து அப்புறம் இங்க இருந்து ஒரு 2 நாள் டிராவல் அப்படியே திருப்பி வரும் சென்னை. பண்ணி தொலை. அட்லீஸ்ட் அந்த கோட்டுக்கு லெஃப்ட்லயாச்சும் போய் தொலையா. அப்படி அதுதான் அந்த கோடா தெரியாது எனக்கு. நான் சென்ட்ரல் இந்த பக்கம் போலாம், அந்த பக்கம் போலாம். வண்டி என்ன இன்னும் ஓட்டலாம். வண்டி இல்லைன்னா நீ சென்ட்ரல் எனக்குலாம் வா. கார் பஸ் போச்சுன்னா அந்த கோட்டை தாண்டாதயா. உன் குடும்பம் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்தாமா கொஞ்சமாச்சும் யோசிங்க, மண்டே யூஸ் பண்ணுங்கம்மா. சரி சார். எங்கிட்டு இவன் திருந்தா பொண்டாட்டி விட மாட்டா போலயே. ரப்பு பொம்பளையா இருப்பா போலயே. போங்க. 4 நாளுக்கு அட்வைஸ் பண்ண வருவாங்க. அட்வைஸ் பண்ணாத சும்மா போட்டுக்கிட்டு. ஏறுமா வண்டியில ஏறுமா போவோம். நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இந்த மாதிரி கப்புள்ஸ் உங்க ஃபேமிலியா இந்த மாதிரி பைக்லயே போறாங்க. ரொம்ப தூரம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் பைக்லயே போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பைக் அந்த ஏதாவது ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி சின்ன இதா வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போறது ஒரு ரிஸ்கானது தானே தெரியும். ஃபேமிலியோட போவாங்க. முன்னாடி ஒரு குழந்தை உட்காந்துருக்கும், பின்னாடி ஒரு குழந்தை, ஒய்ஃப், அதெல்லாம் மூட்டை முடிச்சு நான் பாத்திருக்கேன். அவங்க எங்கதான் போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பொங்கல் தீபாவளி டைம்ல ஆமா ஆமா அப்படிதான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதிகமா தூரம் தான் இருக்கும். அது பெட்ரோல் இப்போ கம்மியா தான் ஆகும். அந்த மாதிரி பைக்னா மைலேஜ் கொடுக்கறதுனால என்ன ஒரு 500 ரூபா போட்டா போதும், எல்லாரும் போயிடலாம்ல. இந்த பஸ்னா ஒருத்தருக்கும் 300 ரூபா 400 ரூபான்னு செலவு பண்ணணும்னால பேச்சுலர்லாம் எனக்கு தெரிஞ்சு அடிச்சு பிடிச்சிருக்கோம். பைக்கெல்லாம் முது கிழிஞ்சிரும். எவ்வளவு நேரம் ஏதாவது கம்பெனி இருந்தா போலாம், சும்மா தனியாலாம் போக முடியாது. பொங்கல் டைம் தீபாவளி டைம் தான் அந்த பஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையா தான் இருக்கு. அது வருஷம் போயிட்டே தான் இருக்கு. நான் ஒரு வாட்டி சென்னையில மாட்டினேன். அது அங்க இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே, அதை தாண்டறதுக்கு நானும் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு. மெதுவா போகுது, ஊந்து போகுது. பார்த்தா 2 மணி நேரம் ஆயிடுச்சு நான் பஸ்ல ஏறி. சென்னையே தாண்டாம இருக்கேன் நான். என்னடா இது அப்படின்னு வெறுத்துட்டேன் நான். அதுவும் வெயில் டைம் வேறையா, அது வேகுது, உடம்பே வேகுது. நைட்டு தான் வேகுது, அந்த வெக்க அடிக்குது. ஆமா, அந்த டிராபிக்ல அப்புறம் எவன் காத்தாய அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த வேகுது. இது ஃபுல்லா பூட்டி வச்சிருக்காங்க, ஒண்ணுத்தையும் பண்ண முடியல. அந்த பிரச்சனை இதா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எவனா ஒருத்தன் கேட்பான், அவன் உடனே வரிசையா கிடுகிடுன்னு அவன் கூட இறங்கிடுவான். ஆமா ஆமா இல்ல அதோ யோ இருங்க அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு எல்லாரும் இறங்கிடுவோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்.